எல்லாம் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி அவர் அருள் விளக்கம் பெற்ற வள்ளல் பெருமானுடைய மலர்த்திருவடிகளை வணங்கி சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கின்றேன். இந்த வள்ளலார் தொண்டு மன்றத்தின் வாயிலாக பெருமான் நமக்கும் தொகுப்பாக புரிய வைக்கின்ற வகையில் அல்லது நம்மையும் செதுக்குகின்ற வகையில் இந்த இடத்தை களமாக கொண்டு விளக்கம் செய்து வருகின்றார். அந்த வகையில் நம்முடைய சுவாமிகளுடைய தொண்டினை அடிப்படையாக கொண்டு இங்கே நீங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் திருஞான சம்பந்தரை சேக்கிழார் சுட்டிக்காட்டுவது போல இற்றைக்கு இங்கு எழுந்து அருள பெற்ற பேறு, அதாவது வாழ்க்கையை இந்த காலத்தில் பேராக அனுபவிப்பது என்பதாக திருநாவுக்கரசரை சேக்கிழார் மதுரையிலே அறிமுகப்படுத்துகிறார். சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி வருங்காலத்தின் சிறப்பும் எற்றைக்கும் நாம் திருவருளால் இன்றைக்கு நீங்கள் எங்கள் முன்னே எழுந்திருக்கிறீர்கள் என்பதாக திருஞான சம்பந்த பெருமானை சேக்கிழார் நமக்கு காட்டுகிறார். அதுபோல பேறுகள் எல்லாவற்றையும் வரலாறாக எடுத்து காட்டுவதற்கு நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு வருவிக்க பெற்றார். அதாவது பேருக்கு பேறு என்பதற்கு ஒரு மூர்த்தம் திருநாவுக்கரசர் என்று சொன்னால், பேறு என்பதை உலகம் முழுக்க வரலாறாக ஆக்குகிற வேலை வள்ளல் பெருமானுடைய வேலை. அந்த வகையில்தான் வருவிக்க உற்றவராக நாம் வள்ளல் பெருமானை அனுபவிக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய திருவொற்றியூர் அனுபவம் சென்ற சொற்பொழிவில் அந்த பெருமான் மந்திரங்களை எப்படி இணைக்கிறார் என்பதாக நாம் சிந்தித்தோம். அதற்கு ஏறத்தாழ முதலிலே ஒரு 12 தலைப்புகளில் இருக்கிற பதிகங்கள் அனைத்துமே நமக்கு துணை செய்யும். 11வது பதிகத்திலேயும் கூட அந்த மந்திரத்தை அமைத்து 12வது பதிகத்திலேயும் அதைத்தான் அமைக்கிறார். அதற்கு பிறகுதான் திருமுல்லை வாயிலும் திருவொற்றியூரும், திருமுல்லை வாயிலோடு பிறகு மற்ற இடங்களோடெல்லாம் திருவொற்றியூர் அனுபவம் இணைவதை நாம் பார்க்கிறோம். அடிப்படையில் சென்ற வாரத்தில் நாம் இந்த மந்திரம் நமசிவாய என்பதாக வருகிற அந்த மந்திரம் எப்படி நமக்கு உடல் அளவில் இருக்கிற முதல் மந்திரமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்தோம். அதிலே ஒன்று, இந்த பெருமானும் இங்கே நமக்கு ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார். நமச்சிவாயத்தை நான் மறவேன் என்பது நாதன் தன் நாமம் நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே என்பது. இந்த நற்றுணை விளக்கம் என்ற தலைப்பில் வருகிற எல்லா பாடல்களிலும் நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே என்பது, மற்ற இடத்தில் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்பது. அதாவது 4வது நமச்சிவாய சங்கீர்த்தன நகரியில். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சென்ற வாரத்தில் நான் சொன்னது மந்திரம் என்ற ஒரு எழுத்து அல்லது அதாவது மூல ஒளித்திரல் அல்லது ப்ளூ பிரிண்ட் என்பதாக ஒரு வரைபடமாக மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உடம்பை அடிப்படையாக கொண்ட மந்திரம் நம சிவய என்பதாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னது. அதே நமசிவயம், நமசிவய, நமச்சிச்சும் போடக்கூடாது, வா நீட்டவும் கூடாது, நமசிவய, அதுதான் மந்திரம். அந்த மந்திரம் எதற்கு என்றால் நம்முடைய உடம்புக்கு, அல்லது உடம்பு என்கிற ஒரு வடிவம், அந்த வடிவத்திற்கு நகாரம் கால், மகாரம் வயிறு, சிகாரம் தோல், வகாரம் அதாவது தலை, யகாரம் முடி என்பதாக சென்ற வாரத்தில் அந்த வடிவத்தை நாம் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்டு சிந்தித்தோம். அது உடம்பை, இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு மந்திரம் உண்டு, ஐம்பூதங்களுக்கு மந்திரம் உண்டு,
மண்ணுக்கு ஒரு மந்திரம் உண்டு, நீருக்கு ஒரு மந்திரம் உண்டு, நெருப்புக்கு ஒரு மந்திரம் உண்டு. இப்படி ஐம்பூதங்களுக்கு ஒரு ஒரு எழுத்து மந்திரம், அதுக்கு ஒரு வடிவம், அதுக்கு ஒரு நிறம், இதெல்லாம் உண்டு. இந்த ஐம்பூதங்களினுடைய மயக்கத்தினால் தோன்றுகின்ற நம்முடைய உடம்புக்கு ஒரு வடிவம்தான் நம சிவய. இந்த ஐம்பூதத்தை நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஐம்பூதம் கலந்த மயக்கம் உலகம். ஐம்பூதத்தினுடைய கலப்பினால இந்த உலகம் இருக்கிறது. ஐம்பூதங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நம்முடைய உடம்பு, மரம், செடி, கொடி இதெல்லாம் மயக்கம். நிலம், நீர், தீ, வலி, வான் இவைகளுடைய வெளியே தெரிய வராத மயக்கம். மயக்கம்னா கலந்து பிரிக்க முடியாத நிலையில் வேறு ஒரு உருவமாக மாறி தோன்றுவதுதான் மயக்கம். அதாவது இட்லி மாவு, அதாவது உளுந்தும் அரிசியும் அரைச்சி கலந்த பிறகு அது வேற வடிவம். மறுபடியும் அதில் உளுந்தையும் அரிசியும் பார்க்க முடியாது. அந்த அரிசி மாவு உளுத்த மாவுக்கு பேர் மயங்கி இருக்கிறது. அரிசியும் உளுந்தும் மயங்கி இருந்தால் அது புதிய பொருள் மாவு, அதன் மூலமாக இன்னொன்று கிடைக்கிறது. இதுக்கு பேர் மயக்கம். அதுவே அரிசியும் உளுந்தும் பிரிக்கிற மாதிரி கலந்து வச்சிருந்தா அதுக்கு பேர் கலப்பு. அதனால கலப்பு வேற, மயக்கம் வேற. இப்ப உலகத்துல நாம மண்ணு, நீர், நெருப்பு இதெல்லாம் பார்க்கணும்ல, இதெல்லாம் கலப்பு. இந்த கலப்புல மண்ணு நீரும் சேர்ந்து ஒரு விதை முளைஞ்சி மரம் வந்தா அந்த மரத்துக்கு பேரு மயக்கம். எந்த மயக்கம்? ஐம்பூதங்களின் மயக்கம். இதான் நிலம், தீ, நீர், தீ, வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்ட்டு நமக்கு தொல்காப்பியத்திலேயே இந்த தொடக்க காலத்துல வந்து இலக்கண நூல்லேயே இந்த விஷயம் இந்த இரண்டாக விளக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்கு சயின்ஸ் வந்து அட்வான்ஸா என்ன பண்ணாங்க, 5 பூதங்களை தாண்டி வரும்போது உலகத்தை 108 எலிமெண்ட்டு, இப்போ அதுக்கு மேலே ஒரு 4-5 கண்டுபிடிச்சி இப்போ 112 எலிமெண்ட் வரைக்கும் சொல்கிறாங்கல்ல, எலிமெண்ட் வரைக்கும் சொல்கிறாங்கல்ல. இந்த எலிமெண்ட் என்ன அப்படின்னா மூலக்கூறு சொல்கிறோம்ல, அதெல்லாம் வர்ற மாதிரி தான் இந்த ஐம்பூதங்களை தாண்டி வள்ளல் பெருமான் நம்ம உடம்பை பிரிக்கிறதுலாம். இப்போ எப்படி சயின்ஸோட வளர்ச்சி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உடம்பு அணுத்துகள் ஒளியாக அணுத்துகள் திரளாக பார்த்து வள்ளல் பெருமான் உடம்பு மாற்றத்தை பற்றி பேசியிருக்கிறார். அதனால வெறும் ஐம்பூதம் மட்டும் நாம பார்க்கல. எப்படி சயின்ஸ் டெவலப் ஆகிருக்கோ அதே மாதிரி வள்ளல் பெருமான் இந்த உடம்போட விஷயத்தினுடைய மாற்றத்தை பற்றியும் நாம ஒரு தடவை இங்கே சிந்திச்சுமே. முத்தியாக சித்தி அதெல்லாம் எதை வச்சு வர்றதுன்னு கேட்டீங்கன்னா, சயின்ஸில் கண்டுபிடிச்ச எலிமெண்ட் விஷயமான விளக்கம் தான் இந்த முத்தியாக சித்தி. ஆனால் நீங்கள் எலிமெண்ட்டுக்குள்ளேயே கடவுளை பார்க்கக்கூடாது. கடவுள் இந்த உலகத்தை வச்சு தான் எலிமெண்ட் எல்லாமே சடம் தான். இந்த உடம்பு மாற்றம் முத்தியாக சித்தியா பார்த்தோம்ல, பிரணவ தேகம், ஞான தேகம், சுத்த தேகம். இந்த 3 தேக சித்தி எல்லாம் இந்த உடம்பினுடைய இந்த உடம்புல இருக்கிற எலிமெண்ட் மாற்றம் தான். ஆன்மா மாற்றங்கிறது கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாருமே. ஆன்மா மாற்றம் என்பது என்றைக்கும் கிடையாது. எல்லாமே இந்த உடம்பு மாற்றம் அல்லது பௌதிக மாற்றம் தான். பௌதிக மாற்றத்தை ஐம்பூதங்கள் என்பதாக ஒரு காலத்தில் தொடக்க காலத்தில் சொன்னார்கள். அதெல்லாம் தாண்டி வள்ளல் பெருமான் காலத்துல எப்படி விஞ்ஞானம் அணுக்கள் அல்லது மூலக்கூறு என்று சொன்னதோ அதே அடிப்படையில் தான் உடம்பு மாற்றத்தையும் வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வை விளக்கி இருக்கிறார். இந்த மூலத்துக்கு எல்லாத்தையும் பார்க்கணும்னா உடம்ப நமச்சிவாய அப்படின்னு பார்க்கிற அந்த முறை தான் என்ன முறை? மந்திர முறை. அப்ப நாம போன வாரம் பார்த்தது இந்த உடம்பு நமச்சிவாய என்ற எழுத்தால் அல்லது 5 எழுத்தால் ஆனது, முடிஞ்சு போச்சு. அதுல நமச்சிவாயம் அப்படிங்கிறது என்ன, ஏன் அது நமச்சிவாயம் அப்படிங்கிறது பேர்னு சொன்னாங்க. இதுதான் இப்ப நமக்கு இருக்கிற ஆராய்ச்சி. வள்ளல் பெருமான் சொன்னதை நான் சொல்லிட்டேன். நமச்சிவாயத்தை நான் மறவேனேன்னு சொல்றது இல்லாம நமச்சிவாயம் என்பது நாமம். நந்தம் வண்ணமாம் நாதன் நாமம், நம்மை ஆளுடை நாதன் தன் நாமம், இதெல்லாம் பேசுறாருல நாமம். இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொன்னவர்
திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசக பெருமான் அவர் என்ன சொன்னார்னா, வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாய். அதான் ஞான சம்பந்தர். அதுக்கப்புறம் நல்ல நாமம் நவிற்றி உய்ந்தேன் அப்படிங்கிறது திருநாவுக்கரசர். மாணிக்க வாசக பெருமான் நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பிச்சிட்டார். இப்ப இந்த பிரச்சனையில இத வள்ளல் பெருமானும் அந்த இடத்துல இவங்க சொன்ன மாதிரியே விஷயத்த சொல்லியிருக்கிறார். அதுல ஒன்றும் அவர் மாத்தல. இந்த மாத்தாததுனால நாம என்ன பண்றோம்னு கேட்டா, சைவ சித்தாந்த விஷயமா முதல்ல சொன்னாரு, பின்னாடி மாறினாரு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இடம் கொடுத்துட்டோம் நாம. ஆனா விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இது உடம்ப வச்சுக்கிட்டு பேசுற விஷயம் வந்துட்டாலே நமச்சிவாயம் அப்படிங்கிறதான் பேசணும். இப்ப இன்னொன்று வச்சுங்களேன், இப்போ நிறைய விஷயம் நமக்கு தெரியும். இப்போ உங்களுக்கெல்லாம் இங்கே போன வாரம் சொல்லலை, அந்த மாதிரி ஒரு உதாரணம் வச்சுங்களேன். இப்போ நம்ம இந்த பாம்பு விஷக்கடிக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்கல்ல, அந்த சிறியானங்கை. இந்த சிறியானங்கையை சித்தர்கிட்ட போய் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பரிபாஷை கொடுக்கறதுக்கு வேற பேர் கொடுக்காம நிலவேம்பு. இப்போ நிலவேம்புனா எதுன்னு கேட்டால் எதுன்னு நாம் சொல்லுவோம். இப்போ நிலவேம்புங்கிறது ஒரு பேர். ஆனா இந்த சிறியானங்கையே நிலவேம்புன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கஞ்சா செடின்னு எழுதினே வருவாங்க. இது நீங்க பொதுவில் இல்லை, இது சிறப்பா கஞ்சா செடின்னு எழுதிட்டு கடைசியா இது அருகம்புல் என்றும் சொல்லுவார்கள்னு ஒரு இடத்துல எங்கேயாவது எழுதியிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணா, எடுத்த உடனே அவன் மருந்து தயாரிக்கிறவன் அல்லது பயிற்சிக்கு வர்றவன் அவரை முழுசா படிக்கணுங்கிறதுக்காக எங்கேயாவது கடைசியில அது கஞ்சா செடி இல்லப்பா அருகம்புல்ல வச்சுதான் இந்த நான் வைத்தியத்தை சொன்னங்கிறத ஒரு கொடி வச்சிருப்பாங்க. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அருளாளர்கள், இந்த சித்தர் மரபில் வர்றவங்க, இவங்க எல்லாருமே ஞான விஷயத்தை போதிக்கும் போது இந்த பயிற்சிக்கு வர்றதுக்காக இவனுக்கு வெளிப்படையா ஒரு விஷயத்தை வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா உள்ள வரும்போது அதனுடைய உண்மை என்னதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது பரிபாஷை கிடையாது. இப்ப நீங்களே இப்ப சின்ன பசங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு மேலோட்டமா பதில் சொல்றான்ல, உள்ள ஆழமா போய் அவனுக்கு இன்னென்ன பேர் வச்சு சொல்ல முடியாது. அதனால மேலோட்டமா ஒரு பதில் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். இந்த மேலோட்டமா பதில் சொல்ற மாதிரி வர்ற விஷயமாவும் இந்த நமச்சிவாயங்கிறதுக்கான அதாவது எல்லாருக்கும் பொதுவுல சொல்லும் போது இந்த மாதிரி மேலோட்டமா ஒரு விஷயமா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கும் பொருத்தமா நமச்சிவாயங்கிறத பயன்படுத்துறாங்க. இது ஒரு முறை. இது இல்லாம இந்த பெயர் கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் வந்துருது. எது? நமச்சிவாயம் என்பது பெயர் அப்படிங்கிறது இப்ப ஒரு ஆராய்ச்சி. இப்ப இறைவனுக்கு பெயர் கொடுக்குறோம், நமச்சிவாயம் கொடுக்குறோம். இப்ப வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நமச்சிவாயம் சொல்லிட்டோம். இப்ப பாட்டு எழுதும் போது அதுல நமச்சிவாயன் நிச்சலம் போட்டு தான் எழுதியிருப்பாங்க. மந்திரமா சொல்லும் போது தான் நம்ம நமச்சிவாய அப்படிங்கிறத சொல்லணும். சரி, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேர் வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல உலகியல்ல, இந்த பேர் வைக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது ஒரு வரலாறு. இந்த வாரம் கூட இந்த பாமசாமி கோயிலில் சொல் துணை வேதியன் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்தது. இந்த பேர் வைக்கிறது எல்லாம் பேரு, வாழ்க்கை, இது எல்லாமே நான் அல்லது நாம் மனிதன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த நான் மனிதன் அல்லது நாம் மனிதர்கள், இது ஞாபகத்துக்கு வர்றதுக்கு நம்ம பேர் என்ன கொடுக்குறோம்? வாழ்க்கை அல்லது லைஃப்னு பேர் கொடுக்குறோம்ல. இந்த லைஃப் அல்லது வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்க முழுசா சிந்திச்சு பார்க்கணும். இப்ப வாழ்க்கையை நான் இந்த கேள்வி இன்னைக்கு சொல்றது இந்த நாமம் அப்படிங்கிறதோட அர்த்தத்தை நாம முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு இது வழிவகை செய்யும். எது? இந்த ஆராய்ச்சி, நான் சொல்ற இந்த ஆராய்ச்சி, நினைச்சு பார்க்குற ஆராய்ச்சி. இப்ப நான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டே போனா முதல்ல எது ஞாபகத்துக்கு வரும்? ஏதோ நம்ம இத்தனை வருஷம் ஆகி போச்சுங்கிறது ஒரு ஞாபகம் வரும். ரெண்டாவது இவ்வளோலாம் பிரச்சனை வந்ததுன்னு ஞாபகம் வரும். ரெண்டாவது இப்படிலாம் தப்பி போச்சுன்னு ஞாபகம் வரும். அப்புறம் இப்படிலாம் வேலை பார்த்தேன் ஞாபகம் வரும். இப்படிலாம் வீட்டு வசதி வாய்ப்பு, அப்புறம் பிள்ளை குட்டி வரலாறு, இதெல்லாம் ஞாபகம் வரும்.
இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் கேட்கறது இப்போ ரொம்ப பெரிய விஷயம்தான், ஆனால் ரொம்ப எளிமையாக கேட்கறதுனால உங்களுக்கு அது எப்படி வடிவம் கொடுக்குறதுன்னு தெரியுதான்னு எனக்கு தெரியல. வடிவம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் விஷயம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, வடிவம் கொடுக்கணும். ஒன்றுத்துக்கு வடிவம் கொடுத்துட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கைங்கிறதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தா அது எதோட சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ என்னோட வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கையை நாம் வந்து இப்போ எல்லாரும் பேசுறது அந்த விஷயம் நான் பேசல. வாழாப்பத்தினே ஒன்று மாணிக்க வாசகர் பேசுவார். வாழவில்லையேன் கண்டாய் அப்படின்னே பேசுவார். நான் வந்து இப்போ சொல்லது இது கொஞ்சம் இதுக்குள்ளே நீங்களே போனீங்கன்னா தெரியும். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு போகிறது, நம்மளை வெளியே கொண்டு போகிறது, மாயாவாதம் சங்கர சொல்கிறது இது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது, அந்த இடத்துக்கு போவேணாம். வாழ்க்கைங்கிறதுக்கு ஒரு பேரை கொடுத்து இந்த பேரு எதுல போய் நின்னுது அல்லது எதுல போய் நிக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். அப்பதான் இதெல்லாம் இந்த ஆராய்ச்சியெல்லாம் கொஞ்சம் தெளிவாக்குறவர் நம்ம மாணிக்க வாசகர் தான். அவர் தான் என்ன பண்றாருன்னா, வேதித்து வளர்த்தெடுத்த பெய்வலை தன் பாத திறம்பாடுதல் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார்ல. பேதித்து நம்மை வளர்த்தெடுக்கிறதுனா என்ன? இப்ப நம்ம எல்லாரையும் பேதித்து தான் வளர்க்குறாங்க. இந்த பேதித்து வளர்த்தெடுத்த பெய்வலை அப்படிங்கிறது அனுபவமாமை தான் வாழ்க்கை. அப்படி அனுபவம் ஆச்சுன்னு சொன்னா அதுலதான் உங்களுக்கு சொல் துணை வேதியன். வேதித்தல்னு ஒரு விஷயம் இருக்குது இல்ல. வேதங்கிறது 4 வேதம் தான். இந்த வேதியியல் நம்ம சொல்றோம் இல்ல, கெமிஸ்ட்ரி, அந்த வேதியியல் மெட்டீரியலுக்கு நமக்கு ஒரு வேதித்தல் உண்டு. எது? அதை செய்யறவனுக்கு பேர் தான் வேதியல். அதை சொன்னது தான் வேதம். அப்படி வச்சுங்க. அதே மாதிரி தான் பேதித்து, அந்த அனுபவம்லாம் பேதித்து வளர்த்தல். இப்போ விடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் பெரிய விடை இல்லை, ரொம்ப சின்ன விடை தான். உங்கள் வாழ்க்கையை நம்ம சொல்லுவோம்ல, பெரிய பெரிய கதையை படிச்சுட்டு ஒரு 2 வார்த்தையில் சொல்லுங்க, ஒரு 3 வார்த்தையில் சொல்லுங்கன்னு கேட்பீங்கல்ல. ஒரு ராமாயணத்தை 2 வார்த்தையில் சொல்லுங்க, சிலப்பதிகாரத்தை 1 வார்த்தையில் சொல்லுங்கலாம் கேட்குறாங்கல்ல. அது பொண்ணுக்கு பிறந்தது, இது மண்ணுக்கு பிறந்ததெல்லாம் இப்படி சொல்லுவோம்ல. அப்படி தானே சொல்கிறோம். ராமாயணத்தையும் இது மகாபாரத்தையும் சுருக்கி சொல்லுங்கன்னு என்ன சொல்லிடுவாங்க? ஒன்று பொண்ணுக்கு பிறந்தது, ஒன்று மண்ணுக்கு பிறந்தது சுருக்கி சொல்லிடுவாங்க. ஆமாம், அப்படி தான் கிராமத்திலாம் சொல்லுவாங்க. அவர் இப்போ கவிதைக்கெல்லாம் ஹைக்கு எழுதுறவங்களாம் அப்படி தான் எழுதுறாங்க. இது வந்து கோவலன் கண்ணகி கதையில் சிலம்பு வந்து இல்லைன்னா அந்த வேலை இல்லை. அது வந்து இந்த மாதிரி சுருக்கி சொல்றது இருக்குல்ல, இதுதான் வாழ்க்கையை ஒரு சொல்லால நாம முடிவு கட்டுறது. சொல் துணை வேதியன்னா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நாதன் இப்ப நாம வந்து எதுக்கு போறோம்? அந்த மந்திரத்துக்கும் பேருக்கும் உள்ள வேறுபாடு என்னங்கிறதுக்கு போறோம். அப்பதான் நமச்சிவாயம் அப்படிங்கிறது பேரு, நமச்சிவயம்ங்கிறது மந்திரம். இன்னும் கூட போடக்கூடாது. நமச்சிவய அப்படிங்கிறது மந்திரம் தான், ஆனா அது உச்சரிக்க வேண்டிய மந்திரம் கிடையாது அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா ஒரு பிராக்கெட்ல பக்கத்துல வச்சுக்கணும். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் கிடையாது. எது? நமசிவாய அப்படிங்கிறது உச்சரிக்க வேண்டிய மந்திரம் கிடையாது. அது வந்து நம்ம உடம்புக்கான மந்திரம், இயங்குறதுக்கு மூலம். அதுதான், அதுல ஒன்றும் சிக்கலே இல்லை. ஆனா இந்த மந்திரத்தை தாண்டி நம்ம இப்போ இந்த உடம்பு இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த உடம்பு நமக்கு பேரா. இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து சரவணன், இப்போ வந்து ஐயா உங்கள் பேர் இது மரண தக்கம் மரணம் சந்திரசேகரர், அப்புறம் இப்படி பேர் வைக்கிறோம்ல. இப்போ சந்திரசேகரர், அப்புறம் வந்து நம்ம இப்படி பேர் வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். இப்போ எல்லாரும் பேரையை வந்து நம்ம இதுக்கு பண்ணுறதில்ல. இதில் ஒரு சின்ன ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சின்னு கேட்டிங்கனாக்கா, பேர் எதுக்கு வச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம்? வீட்டில் ஏதோ இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் பண்ணிடுவாங்க. இதில் இன்னொரு உண்மையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேரை வச்சு ராசியை சொல்லிடுவாங்க இல்லை, நட்சத்திரத்தை. அந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பேர் வைங்கன்னு சொன்னாங்கல்ல, அது மந்திரம் கிடையாது, அது வந்து அடையாளம். அந்த பேரை உச்சரித்த உடனே அவங்க நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு வந்து அது வந்து குறியீடு.
குறியீடுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சிலருக்கு சில ராசியில இந்த எழுத்து தொடக்கத்துல வைங்கன்னு சொல்லிட்டா ஜோதிடரோ அல்லது பழக்கப்பட்டவங்க என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு இந்த நட்சத்திரமா இந்த ராசியான்னு கேட்டுருவாங்க. அதனால அது குறியீடு. குறியீடு வேற, மந்திரம் வேற. அதனால அது நான் கேட்கல. இப்போ வந்து இப்போ பார்த்தசாரதி அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அல்லது சந்திரசேகர் அல்லது சரவணன், இப்படி இங்கே இருக்கிற எல்லாரும் பேரையும் நான் கையெழுத்து போட்டு எழுதி வாங்கி பார்த்தா என்ன சொல்லுவேன், சரி என்னங்க இது பேருன்னு ஒன்று தேடி வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் வருது பார்த்தீங்களா. நம்ம வீட்டில் புதுசாக பேர் வைக்கிறதுக்கு வேலை செய்ய முடியாது, எது நிறைய யோசிக்க முடியாது. சரி, ஏதாவது ஒரு புராணத்திலேருந்து ஒரு பேரை எடுக்கிறது. பார்த்தசாரதி, இப்போ இது சந்திரசேகரர் வந்து சிவபெருமான் தலையில் கிரை சூடி அதுதானே வருது. இப்போ இந்த மாதிரி பேரை வைக்கிறோம்ல, இப்போ இந்த பேர் விளங்குதுன்னு வைக்கிறதா இல்லை இந்த பேர் வேணும்னு வைக்கிறதா, எதுக்கு வைக்கிறது? இது ஒரு பக்கத்தை ஆராய்ச்சி வச்சிங்க. இன்னொரு பக்கம் ஆராய்ச்சி என்னன்னு கேட்டா, நமக்கு வைக்கிற பேருங்கிறது இந்த புராணத்துல வர்ற பேர் எல்லாம் நாம பார்த்த பேர் கிடையாது. இதை தாண்டி கொஞ்சம் மிருகத்து பேரை வைப்பாங்க, பறவையோட பேரை வைப்பாங்க, கொஞ்சம் மலை இயற்கையோட பேரை வைக்கிறாங்கல்ல. சரி, இயற்கைக்கு யார் பேர் வச்சது? இப்ப பறவை அப்படின்னா பறக்கிறதுங்கிற தொழிலால வைக்கிற பேர், சரிதானே? சரி, பறவைக்கு ஆங்கிலத்தில் என்ன, அது வந்து பறவைக்கு பேர்டுன்னு வைக்கிறோம்ல, அந்த பேர் கூட ஏதோ நம்ம சாயல்ல தான் இருக்குது, வேற மொழியில எதனா தெரிஞ்சா தெரியும். இப்போ இந்த பேர்லாம் வைக்கிறோம்ல, இப்போ நாம எப்படி வைப்பேன்னு கேட்டீங்கன்னா, சில பேரை வந்து ஒரு வினை சொல்லு ஒன்றை கண்டுபிடிச்சி வினை சொல்ல எழுதி பறத்தல் அப்படிங்கிறது ஒரு வினை, இந்த பறத்தல் தொழிலை செய்வதனால் அது பறவை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறோமா இல்லையா? அதே மாதிரி இப்ப இது எதுக்கு இந்த விஷயம், நீங்க உலகத்துல தர்ற பேர் எல்லாமே சில சில வினையை வச்சு தான் இருக்கும். இந்த வினையை வச்சு நீங்க நமக்கு வச்சுக்கிற பேர் எதுவா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் அட்வான்ஸா திங்க் பண்ணா எதுவா இருக்கணும்? அதனாலதான் ரெண்டாவது பேர் வைக்கிறது. முதல்ல நமக்கு அப்பா அம்மா தெரியாம பேர் வச்சிருவாங்க, நம்ம குணம் விளங்க விளங்க நாம ஒரு பேர் வைக்கணும். நமக்கு அதுக்கு பேர் பண்பு, நமக்கு என்ன பண்பு இருக்குதோ அதை வச்சு பேர் வைக்கணும். இப்ப வந்து உங்களுக்கு தான் வரலாறு நல்லா தெரியுமே, நாய் போகுது நரி போகுதுன்னு ஒருத்தர் சொன்னார்ல. அப்ப வந்து அவன் கேரக்டருக்குள்ள நாய்த்தனம் இருக்கிறது, அவன் கேரக்டருக்குள்ள நரித்தனம் இருக்கிறது, அவன் கேரக்டருக்குள்ள பருந்துத்தனம் இருக்கிறது, இப்படி ஒரு துறவி எல்லாருக்கும் பேர் கொடுத்தாருல. அப்ப நம்மோட ஒரிஜினல் பேர் என்னங்கிறது யாருக்கு தெரியுது? நம்ம இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்ன வேலை பண்றீங்க அப்படிங்கிறத வச்சு பேர் தெரியும். இப்ப நாம என்னன்னு தெரிஞ்சு போச்சா? பேர்னா என்னன்னு கேட்டா, இந்த உடம்புக்குள்ள உயிர் ஆற்றுகிற வினையை வச்சு வர்றதுதான் பேர். இப்ப நீங்க இததான் சிவஞான போகத்துல கொஞ்சம் இது நான் வந்து எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, கொஞ்சம் இப்ப நீங்க தத்துவத்துக்குள்ள இறங்கியாச்சு. இறங்கினது மட்டும் இல்லை, இப்ப நீங்க நமசிவாயங்கிற ஒரு வலிமையான மந்திரம் ஒண்ணு இருக்குது, சிவாய நமங்கிறது தான் மந்திரம் இருக்குது. அதை தாண்டி அருட்பெருஞ்சோதியாகவும் அருட்பெருஞ்சோதி வைக்கிறாருல்ல மந்திரம், அந்த மந்திரம் வைக்கிறாருன்னா நீங்க அங்க அதுக்குள்ள எவ்வளோ ஒரு கனமான வரலாறு இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். அந்த ஏன்னா இதுக்கு உள்ள வரும்போதுதான் ஓஹோ இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறது ஏற்றுக்குவாங்க. இல்லைங்க, இல்லை அவர் வேணான்னு அதை தூக்கி போட்டு தான் இதை சொன்னாருன்னா அது தப்பு. அதுக்குள்ள என்ன வரலாற்று உண்மை இருக்குது, அதை தாண்டி இந்த மந்திரம் ஏன் தேவைப்படுது, இதுதான் இப்போ நம்ம வரலாறு. இப்ப நாமம் அப்படிங்கிறதுல நாம வச்சிருக்கிற பேரு நம்ம பேருக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா நம்ம பேருக்கும் நமக்கும் சம்பந்தம் வரணும். எல்லார் வாழ்க்கையிலும் வருமா வராதான் தெரியாது. ஆனா இந்த சம்பந்தத்தை யார் உண்டாக்குறது? இப்ப நான் இங்க வந்து அதை கேட்க போனான்னு தெரியாது. ஆனா ஒரு இது வந்துட்டு நல்லா ஆராய்ச்சி பண்ணிங்க, இது மெய்கண்டார் சிவஞான போகத்திலையும் வருது. அப்பதான் அவர் ஒரு பேர் கொடுக்குறாரு நமக்கெல்லாம்.
மெய்கண்டார் தான் என்ன பேர் கொடுக்குறாருன்னா, இது உலகத்துல எந்த மொழியிலையும் முதல்ல உயிரை எந்த மொழியிலையும் தெளிவா சொல்லலை. சோல் அப்படிங்கிற சொல் சொல்றாங்கல்ல, நீங்க வேணா இப்படி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இப்ப நிறைய மொழி தெரிஞ்சவங்க அல்லது உலக அளவுல கான்செப்ட் உள்ளவங்களாம் இருக்கீங்க. எந்த மொழியிலேயாவது உயிருக்கு பர்டிகுலரா சொல்லல சொல்றாங்களா அப்படின்னு பாருங்க. இந்த ஆத்மா அப்படிங்கிறத நாம ஆன்மான்னு சொல்றது இல்லை. ஆத்மா வேற, ஆன்மா வேற. ஆத்மா அப்படிங்கிறது இட்டு வரும். அந்த அந்த ஆத்மா அப்படின்னா உள்ளே ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பேர் ஆத்மா, அவர்தான். ஆன்மா அப்படின்னா நாம எழுதுறது என்னன்னு கேட்டா, ஆண் அப்படின்னா பசு, மானா விலங்கு. பசுங்கிற சொல்லு கட்டப்பட்டது, கட்டி வளர்க்கப்படுவது அப்படிங்கிற பேரு. இந்த பசுங்கிறத நாமவே எடுத்து எழுதலை. இந்த பசுங்கிற சொல்லு நமக்கு உபனிஷத்துல கிடைக்கிற சொல்லு தான். அதை வச்சுதான் நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் உயிர் அப்படின்னு நம்ம ஆன்மாவுக்கு ஒரு பேர். உயிர்னா இந்த மூச்சு காத்து போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு தான் உயிர்னு பேரு. அப்புறம் உணர்வுன்னு ஒரு பேர். இந்த உடம்புக்கு இல்லாத ஒண்ணுக்கு பேரு உணர்வு. அதனால உயிருக்கு உணர்வு உடையதுன்னு பேர். அது உயிருக்கு உள்ள குணம். அப்போ உயிருக்கு ஒரு சரியான பேர் யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டா, தமிழ்ல உள்ளம் அப்படிங்கிற பேரை மெய்கண்டார் கொடுக்குறார். உள்ளம். இந்த உள்ளம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது அதே சமயத்துல தனியா இல்லாம கடவுளோடையே இருக்கிறது, அதுக்கு பேரு உள்ளம்னு பேர். இப்படி ஒரு பேரு மெய்கண்டார் கொடுக்குறார். இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற பேரு சிலருக்கு அவன் பேரை விளங்க வச்சுட்டான்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அந்த பேரை யார் இயக்கிறது அப்படிங்கறதுதான் இப்ப கேள்வி. இப்ப உள்ளம்ங்கிற பேரு இந்த உடம்புக்குள்ள வாழற அறிவு பொருளுக்கு. சரி, இந்த உடம்ப வச்சு நமக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்கல்ல. சரவணன்னு கூப்பிட்ட உடனே நான் எழுந்திருக்கிறேன்னு வச்சுங்களேன். நல்லா தூங்குற ஆளு சரவணன் அப்படின்னு கூப்பிட்ட உடனே, சரவணா அப்படின்னு கூப்பிட்ட உடனே எழுந்திருக்கணும். இதான முறை. இப்ப என்ன கேள்வின்னு கேட்டா, தூங்குறதுனா என்ன, எழுந்திருக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது கேள்வி. தூங்குறதுனா என்னன்னு கேட்டா, என் காதும் வேலை செய்யாது, மூக்கும் வேலை செய்யாது, கண்ணும் வேலை செய்யாது, வாயும் வேலை செய்யாது. இந்த எல்லாம் வேலை செய்யாம இருக்கிறதுக்கு பேர் என்ன? தூங்குறது. மொத்தமா வேலை செய்யணும்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது உடம்புல கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் இருக்குது. ஆனா இதெல்லாம் இருந்து தூங்கும் போது வேலை செய்யாது. வேற இதுல தெளிவா பதில் எழுதிடணும். இதுல நீங்க கச்சாமச்சான குழப்பம் இருக்கக்கூடாது. தெளிவாக என்னுடைய காதும் வேலை செய்யாது, எப்படி கண் வேலை செய்யாதோ அப்படி காதும் வேலை. ஒன்னும் டவுட் வரும் உங்களுக்கு, காது வேலை செய்யுதுன்னு டவுட் வரும். அங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, எப்படி கண் வேலை செய்யாதோ, வாய் வேலை செய்யாதோ, மூக்கு வேலை செய்யாதோ அப்படி கண்ணும் வேலை செய்யாது, அப்படி காதும் வேலை செய்யாதுன்னு எழுதணும். அப்படி அதுல டவுட் இல்லாம நீங்க எழுதிட்டு, அப்ப தூங்குறவன் காது மூலமா கேட்காம எப்படி எழுந்திருப்பான்னு கேட்கணும். கேட்ட கேள்விதான். எல்லாம் வேலை செய்யாததுக்கு பேர் தான் தூக்கம். ஆனா இந்த காதும் வேலை செய்யாது, ஆனா கூப்பிட்டா எந்திரிக்கிறான். இது உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது, மூளையில இயற்கையா அனித்திய செயல் இருக்குது, காது செவிப்பறைக்கு இருக்குது, அப்புறம் மூளை வேலை செய்யுதுன்னு சயின்ஸ்ல சொல்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது எனக்கு. அப்புறம் நான் அப்ப நாய்க்கு சோறு கொடுக்குற மாதிரி மனுஷனுக்கு சோறு கொடுக்குறான்லாம் முதல்ல ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு நம்ம அறிவுக்கு பேர் என்னன்னு கேட்டா, மார்க்சியம் படி பிரதிபலிப்பு கொள்கை, ரெஃப்ளெக்ஷன் தியரி தான் நம்மளோட அறிவுன்னு அவன் சொல்லுவான். அதெல்லாம் மறுக்க முடியும் என்னால. ஆனா அந்த தியரியில நீங்களாம் இல்லைல்ல. இப்ப நாம தத்துவ முறையிலேயே அதை தெரிஞ்சுப்போம். ஏன்னா அதையும் நாங்க மறுத்திருக்கிறோம். அது யாரு கேட்டான்னா, அந்த மாதிரி ஆளுங்க வரும்போது ஒன்றும் தேவையில்லை. இவங்கெல்லாம் ஒரு ஜுரத்தை நல்ல வைரஸ் இவரை கையில கொடுத்துட்டீங்கன்னா மூக்கு வேலை செய்யுதா, நாக்கு வேலை செய்யுதா, மூளை வேலை செய்யுதான்னு தெரியும். அப்பதான் இதெல்லாம் தாண்டி உயிர்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா நோய் அதிகமா வந்தா ஒண்ணு உடம்பு முடியலங்கிறது மட்டும் தெரியாது, இவனுக்கு உயிர்னு ஒண்ணு இருக்குதுன்னு அப்ப நல்லா தெரியும். இதெல்லாம் தாண்டி உயிர்னு ஒண்ணு வேலை செய்யுது அப்படின்னு எப்ப தெரியும்னா, நல்ல நோய் வரும்போதே தெரியும்.
ஏன்னா இது தனி அது தனின்னு அவனுக்கு நல்லா தெரியும். இது அங்க தனியா வலிக்குது, இது இங்க தனியா வலிக்குதுன்னு தெரிஞ்சாதான் ஓ ஆன்மான்னு ஒண்ணு தனியா இருக்கிற போல இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியும். இப்போ நம்ம ஆராய்ச்சியில நாம பிடிக்க வேண்டிய இடம் எதுன்னு கேட்டா, நம்முடைய உடம்பு முழுவதுமாக அதுவே வேலை செய்யாது. அது வேலை செய்யாது, அதே சமயத்தில் ஆன்மா அதற்கு உள்ள இருக்கிற நிலையில தூக்கம் என்று பெயர். இந்த காலகட்டத்தில் காதுக்கு அறிவு கிடையாது, அறிவு இருக்கிற ஆன்மா காது இல்லாமல் கேட்காது. சரிதானே? காதுக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. காது வேலை செய்யாம ஆன்மாவுக்கு கேட்கிற வேலை நடக்காது. அப்ப எழுந்திருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லும். இந்த கேள்விக்கு தான் மெய்கண்டார் உள்ளம் இட்டது பேர் அழைக்க என் என்றாங்கு. ஒரு பேரை கூப்பிட்ட உடனே என்ன அப்படின்னு கேட்கறது யாருன்னு கேட்டா, இந்த ரெண்டும் அறிவாளி இல்லை, இதுக்குள்ள ஒரே ஆளு எந்நேரமும் அறிவாளியா இருக்கிறான், அவன் ஆன்மாவை எழுப்பி காதுல கேட்கிறான், அதனாலதான் ஏன்னு கேக்குதுன்னு எழுதினாரு. அப்படி இல்லைன்னா கேட்காது. ஆமா, தட்டினா எழுந்த அந்த ஆன்மா நீங்க தட்டாம தான் நான் சொல்றேன். நீங்க என்னன்னு கேட்டா அது ஒண்ணும் இல்ல, இதுல ஒரு அதுலயும் ஒரு நுட்பம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குலாம் இந்த அனவஸ்தா தோஷம் நிறைய தோஷம் என்னன்னு கேட்டா, அப்படியே பிரிச்சிங்கன்னா தட்டினாலும் இறைவன் எழுந்து எழுப்பினால் தான் எழுந்திருக்கும் அப்படின்னு நீங்க எழுதணும். ஆனா அதை எழுதுறதுக்கு முன்னாடி இதை எழுதினாதான் இதுல அவனுக்கு ஓஹோ இதுதான் சரின்னு எழுதினாதான், நீ தட்டனா கூட நீயா எழுந்திருக்கலப்பா, கடவுள் எழுந்தாதான் அப்போ நீ எழுந்திருக்க முடியும்னு சொல்லணும். ஏன்னா ஒரு விஷயத்துல அதுக்குதான் நான் இப்படி பொடியை எல்லாரும் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இப்படி பொடியை முதல்ல வச்சிருவேன். என்ன வைப்பேன், நீ காது கேட்காதுன்னு தெளிவா எழுது அப்படின்னு எழுதுறது. ஏன் சொன்னேன், என்னுடைய காது நன்றாக வேலை செய்யாமல் இருந்தால்தான் நான் நன்றாக தூங்கினேன்னு அர்த்தம். நன்றாக தூங்கினேன்னு சொல்றேன்னு சொன்னா உனக்கும் கருவிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறது அதோட விளக்கம். அந்த விளக்கத்துல என்ன உண்மைன்னு கேட்டா, இது சடப்பொருள், இதுக்கு என்னைக்குமே அறிவு கிடையாது, இது போய் உயிரை எழுப்பாது, அது இதோட சம்பந்தம் இல்லாம வேலை செய்யாது. அப்ப என்ன தெளிவா தெரியுது, இது ரெண்டுத்துக்கும் உதவாக்கர ரெண்டும் முடிஞ்சு போச்சு. அப்ப கூப்பிட்ட பேரை யாரால எழுப்ப முடியுங்கிறதுக்கு இந்த ரெண்டும் இல்லைன்னு பதில் கிடைக்கும். இந்த ரெண்டும் இல்லைன்னு தெளிவா எழுதின பிறகு நம்ம கடைசியா என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்துக்கும், ஏன்னா ரெண்டுத்துக்கும் என்ன இல்லை, அந்த தகுதி இல்லை. அப்ப என்ன எழுதி ஆகணும், மூன்றாவது ஒரு அறிவு பொருள் இருக்கிறது, அது இல்லை என்றால் இந்த வேலை சம்பந்தப்படுகிற வேலை இல்லை அப்படின்னு தெளிவா பிரித்து எழுதி காட்டிட்டீங்கன்னா எல்லாவற்றிற்கும் இதையே தெளிவாக கொள்க, மற்றது விரைந்து நடக்கும், விரைவாக நடக்காது. இப்படி வச்சுங்களேன், இப்ப தும்பிட்டே இருக்கிறாரு, அவர் ஓங்கி அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், ஓங்கி அடித்தா அதை நான் எப்படி எழுதுறது, அறிவுபூர்வமா எழுதணும். இப்ப நான் அவரை ஓங்கி அடிக்கிறேன், அடித்தா அதை அறிவுபூர்வமா எப்படி சொல்லலாம், அறிவுபூர்வமா எப்படி சொல்றதுன்னா வேகமாக நான் அவரை தொடுகிறேன்னு சொல்லணும். விரைந்து தொட்டேன் தான் அடிக்கிறது, அடிக்கிறதுன்னு சொல்ல காயின் பண்ணிட்டதுனால விரைந்து தொடுகிறேன் அப்படிங்கிற விஷயம் நமக்கு மைண்ட்ல இருந்து போயிடுது. ஏன்னா தொடுதல் தான் அறிவு, தொடர்றதுங்கிறது தான் கடைசியா நடக்கிற வேலை. ஆனா வேகமா தொட்ட அப்படிங்கிறது தான் விஷயம். வேகமா தொட்டன்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாது இல்ல, ஆனா அதான உண்மை. அந்த மாதிரி வேற ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, இடைவெளியை நாம எந்த அளவுக்கு வேகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அது இருக்கிற உண்மை புரியாது. அதனாலதான் சார்பியல் தத்துவம் எழுதும் போது ஐன்ஸ்டீன் சார்பியல் தத்துவம் எழுதிட்டு போனா அதுக்கப்புறம் சார்பியல் தத்துவம் இது ஒன்றும் பத்தாது, இதுக்கு மேல நாம பண்ணணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஸ்டீவ் ஹாக்கிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்போ இந்த அந்த சார்பியல் தத்துவத்துல வண்டி போற வேகம், புவியீர்ப்பு திசை, அப்புறம் வண்டியோட வெயிட் எல்லாத்தையும் கணக்கிடுறாங்கல்ல.
இத போக அவனுக்கு இருக்கிற டிரைவருக்கு இருக்கிற பிரச்சனையை யார் கணக்கு பண்றது? டிரைவருக்கு அன்னைக்கு நல்ல மூடு இருந்தாதான் உயிரை காப்பாற்றுவான், இல்லைன்னா அவனே கொண்டு போய் வந்து சிக்னல் பார்க்காம ஆக்சிடென்ட் பண்றான்ல. அப்ப வேகம், இந்த கார்பியல் தத்துவங்கிறது எதை தான் எல்லாமே ஜீரோவா எங்க போயிடுது? அந்த டிரைவரை நோக்கி ஜீரோவாயிடுதுல்ல. நீங்க வந்து அப்படித்தானே கொண்டு போறீங்க. அதை இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஒரு அந்த காரண காரிய கொள்கையில் அதுலயும் நீங்க இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். என்னன்னு கேட்டா, இப்போ வந்து ஒரு விதை உங்களுக்கு இந்த சரி அமாவாசை அன்னைக்கு ஒரு விதை கொடுத்து அதை முளைக்க வைக்க, இன்னைக்கு வந்து நம்ம என்னது மாம்பழம் போட்டாங்க, அந்த மாங்கொட்டையை வள்ளலார் நிலையத்தில் கொடுத்தாங்க, கீழே போட வேணாம், நம்ம வீட்டில் எடுத்துன்னு போய் நடுவோம் நடுறாங்கன்னு வச்சிங்களேன். இந்த கொட்டையிலிருந்து விதையிலிருந்து என்ன வருது? செடி வருது. இதுல எது காரணம் எது காரியம்? விதை காரணம், செடி காரியம். சொல்லியாச்சா? அது மட்டும் உண்மையான்னு கேட்டா, ஒரு நல்ல சீதோஷ்ண நிலை இருக்கணும், தண்ணி இருக்கணும், மண் இருக்கணும், இதெல்லாம் இருந்தா தானே முளைக்குது. அப்ப விதை மட்டுமே காரணம் கிடையாது. சரி, இப்ப அடுத்தது சொல்லிடுறோம் பாருங்க. இப்ப மண்ணினுடைய எந்த பகுதி அந்த விதையில சேர்ந்தது, நீரினுடைய எந்த பகுதி அந்த விதையில சேர்ந்தது, இந்த விதையில போன மரமே வந்துதா இது புது மரமா கேட்டா என்ன சொல்லுவீங்க? புது மரம் தானே அது, போன மரம் தான், ஆனா புது மரம். சரிதானே? இதுல எது காரணம் தெளிவா சொல்ல முடியுமா? முந்திரிங்கிற வகையில மட்டும்தான் அது மாறல, அல்லது மாங்கிற வகையில அது மாறல. ஆனா மண் வகையில மாறி போச்சு, தண்ணி வகையில மாறி போச்சு. அந்த போன மரமே அது கிடையாது, ஆனா மாங்கொட்டை வரும். போன மாமரத்தோட கொட்டை தான் இது, ஆனா போன மாமரமே அதுல வராது. அப்ப காரண காரியம் எது வரைக்கும் உண்மை? இதெல்லாம் எதுக்கு கேட்கறேன்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல, இந்த நாமம் அப்படிங்கிறதுல எவ்வளவு பெரிய விஷயத்தை பெருமான் வைக்கிறான் அப்படிங்கிறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா இது எல்லாருமே சொல்லிட்டாங்க. யாரு? திருநாவுக்கரசரும் சொல்லிட்டாரு, திருஞான சம்பந்தரும் சொல்லிட்டாரு, வள்ளல் பெருமானும் சொல்றாரு, மாணிக்க வாசகரும் சொல்றாரு. நானேயோ தவம் செய்து நமச்சிவாய நம என பெற்றேன்னு சொல்றது மட்டும் இல்ல, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இன்னொரு இடத்துல நாமம் அப்படின்னே சொல்றாரு. அப்ப வந்து இந்த நாமம் அப்படின்னா பேர் அப்படிங்கிறது தான் அகராதி பொருள். ஆனா அந்த பேருங்கிறதுக்குள்ள எவ்வளவு பெரிய விளக்கம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பேர் எது வரைக்கும் அது எல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு முடியும். இப்ப இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த காரணகாரிய கொள்கையில நேர்காரணம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, துணை காரணம் இல்லாம அது கிடையாது. இந்த துணை காரணமும் நேர்காரணமும் சேர்ந்தா கிடைக்கிற பொருள் இருக்குல்ல, அது ஒரு புதிய பொருள் நமக்கு. அப்ப இந்த புதிய பொருள் வருது அல்லது இந்த பழைய பொருள்களுடைய இணைப்பு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நமச்சிவாயம் அப்படிங்கிற நாமம் தேவை. ஏன் தேவை அப்படின்னு கேட்டா, நமச்சிவாயம் அப்படிங்கிறது நமக்கும் இறைவனுக்கும் கடைசியா இருக்கிற பேர். முதல்ல நமக்கு சரவணன்னு பேர் இருக்கலாம், அல்லது வந்து சங்கீதான் பேர் இருக்கலாம், அல்லது எந்த பேர் வேணாலும் இருக்கலாம். இப்ப சங்கீதான் பேர் வச்சிருந்தா என்ன சொல்லுவோம்? இசை தானே. இது இசையில என்ன நீங்க பேர் வைப்பீங்க? சங்கீதான் ஒரு பேர் வைக்கிறாங்கல்ல, அது அம்புஜா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அம்புஜானா என்ன? அம்புஜம் அப்படின்னா தண்ணியில வந்தது, பங்கஜம்னா தாமரையில வந்தது, சேருல வந்தது, அப்புறம் வனஜா, இப்படிலாம் பேர் வைக்கிறாங்கல்ல, தோன்றுதல். இப்ப அப்படியா தோன்றுனாங்க அவங்க? பேர் அப்படி தெரிஞ்சா வச்சிருக்க மாட்டாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, இவங்க பேர் தெரியாம பேர் வச்சாலும் கூட எல்லாருக்கும் இருக்கிற பொது பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமச்சிவாய். ஆனா இந்த நமச்சிவாயங்கிற பொது பேர் வந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த எல்லாருக்குமான வரலாறோட இணைக்கணும். இப்போ எல்லாருக்குமானோட வரலாறோட எப்படி இணைப்பீங்க? இதான் இப்ப பிரச்சனை. இப்ப என் வரலாறுல என் பேர் இணையணும். எப்ப இணையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த பிறப்புல வளர்ச்சி அடையும் போதுதான் இணையும். முதல்லலாம் இணையாது.
ஒரு ஆளுக்கு இப்ப பேர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம், சிவப்பிரகாசம் வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். இந்த சிவப்பிரகாசம் அவர் ஓரளவுக்கு உள்ளே இருக்கிற இறைவனை விளங்க வைக்கிறவரா இருப்பார். எப்ப நம்மள மாதிரி ஆள சொல்றேன் நான், நம்ம சிவப்பிரகாசரை விட்டுருங்க, அப்படி அவர் வாழ்றாரு அப்படின்னு சொன்னா அந்த ஆன்மா பேருக்கும் பிறவிக்கும் சம்பந்தத்துல சத்தியமா ஆயிடுதுன்னு அர்த்தம். இந்த சத்தியமா ஆவறதுனா என்ன அப்படிங்கிறதுனா இதுதான். இந்த சத்தியமாவது பேருக்கும் எனக்கும் சத்தியமாகிற வேலையை யார் பண்றா? இப்ப மெய்கண்டார் பேர் வந்துருச்சு. யாருக்கு? அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்ன? அவருக்கு அவங்க அப்பா அம்மா பேர் வச்சது திருவெண்காடர் அல்லது சுவேதவன பெருமாள். ஆனா மெய்கண்டார்னு குருநாதர் வைக்கிறாருல்ல பேரு. அப்ப அவருக்கு ஏன் பேர் நிலைக்குதுன்னு கேட்டா, உண்மையை இந்த உலகத்திற்கு கண்டு சொல்லுகிறவர் அப்படிங்கிற பேர் நேரா சம்பந்தம் அடையுதா இல்லையா? இந்த நேரா சம்பந்தம் அடைய வைக்கணும்னா நமச்சிவாய என்ற நாமம் வேலை செய்யும். இந்த அதுதான் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உடனே இந்த கடவுளுக்கு தூக்கி போயிடக்கூடாது. கடவுளுங்கிறவனுக்கு பேர் கிடையாது, முருகனும் கிடையாது, சிவனும் கிடையாது. அதனாலதான் அருட்பெருஞ்சோதி இவர் வச்சாரு. அந்த பெருமானுக்கு பேர் கொடுக்க கூடாதுதான் குகன்னு பேர் வச்சாரு பாம்பன் சாமிகள், அருணகிரிநாதர்லாம். குகன்னா முருகன் கிடையாது, சகரம் என்கிற குகையில் இருக்கிற பெரிய பரம்பொருள். இதுக்கு பேரு குகன். பாம்பன் அது வள்ளல் பெருமான் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த இடத்தை வச்சு பேர் சொல்லல, அதோட பண்பே இன்னதுன்னு அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டார். பண்பு இப்ப நான் சொன்னல, நம்மோட பண்பை விளங்க வைக்கிறது தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை சத்தியமாக்குறது, விளங்க வைக்கிறது. அப்ப நாதன் நாமம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, யாருக்கு அவர் நாதன் அல்லது நாதனுக்கே நாமமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். திருஞான சம்பந்தர் என்ன பண்ணிட்டாரு, வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது அப்படின்னு சொன்னார்ல. அதே மாதிரி ஒரு பெரிய அந்த 10 பாட்டு 11 பாட்டுல லிஸ்ட் கொடுக்குறாருல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றின் உடம்பாகவும் இங்கே வேலை செய்வது நமசிவாய. நமசிவாய என்பதுதான் மந்திரம். எதுக்கு மந்திரம் அது? இப்ப நீங்க 3 விஷயத்தையும் தனித்தனியா பிரிக்கணும். நமசிவாய போன வாரம் என்ன சொன்ன, நம்முடைய உடம்பு என்கிற வடிவம் பாம்புக்கு மூல மந்திரம் நமசிவாய. இந்த உடம்ப இயக்கிறதுக்கு இறைவன் ஆடுற நடராஜ பெருமானுக்கு இருக்கிற வடிவமும் நமசிவாய. முதல்ல அது ஞாபகம் வச்சுக்கணும். அவன் நீங்க உண்மை விளக்கம் பாடம் படிக்கிறவங்க படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும், சும்மா பண்ணல. பெருமான் நமசிவாய என்கிற எழுத்தால தான் நடராஜ பெருமான் உருவத்தை அமைச்சிக்கிறான். நமசிவாயங்கிறதால தான் நாடும் திருவடியிலே நகரம் அந்த பாட்டுக்கு மனுஷனுக்கும் இறைவனுக்கும் பொது. அது இல்லாத ஆடும்படி கேள் நல் அம்பலத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிக்கன வா வீசு கரம் அப்படிம்பார். இந்த வீசுறான்ல ஒரு பெருமான், இப்படி கையை இப்படி வீசி இப்படி தொங்க விட்ட மாதிரி நீங்க நடராஜரை பார்த்தா அந்த கையை காலை பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வீசுற கரத்துக்கு பேரு வகரத்தை செயல்படுத்துகிறான்னு பேர். முயலகனை அழுத்துறான்னு சொன்னா நகரத்தால அழுத்துறான்னு அர்த்தம். இப்போ பெருமான் அங்கியில எரிக்கிறான் அப்படின்னு சொன்னா அனலால எரிக்கிறான் அப்படின்னு சொன்னா சிகாரத்தால எரிக்கிறான் அப்படின்லாம் நீங்க அர்த்தம் சொல்லணும். அதுக்கு இந்த அஞ்செழுத்திலேயே ஆடுறது, அஞ்செழுத்திலேயே வடிவம், அஞ்செழுத்திலேயே ஐந்தொழில் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இந்த சொல்றது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த நமசிவாய அப்படிங்கிற மந்திரம் இயங்குறது உங்களுக்கு தெரியும். இது மனுஷனுக்கும் நடராஜ பெருமானுக்கும் உள்ள தொடர்பு. எது?
இந்த நமசிவாயங்கிறது. ஆனா இந்த புல்லு, பூண்டு, பறவை, விலங்கு இது எல்லாம் இருக்குல்ல, இத வச்சு பெருமான் உலகத்துல இயங்குறான்னு சொன்னா அதுக்கு பேரு ஒண்ணு உண்டு. அந்த பேர் தான் நமச்சிவாய எனும் நாமம். இப்ப வேதம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப வேதத்தை நீங்க என்னவா பார்ப்போம்? ஒரு புத்தகமா பார்ப்போம், இல்ல ஓலைச்சுவடியா பார்ப்போம் வச்சுங்களேன். வேதத்துல என்னென்ன இருக்கும்? வேதம் என்பதற்கு வடிவம் கொடுத்து பார்த்தால் ஒரு ஓலைச்சுவடி, எழுத்து, ஒரு கட்டமைப்பு. அது நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டா புஸ்தகம், அப்படி வச்சுங்களேன். இப்ப இத நமச்சிவாயன் எப்படி பார்ப்பீங்க? எப்படி பார்ப்பீங்க? வேதத்தை ரெண்டு விதமா பார்க்கணும். ஒண்ணு, வேதத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் நமசிவாய என்ற உடம்பை மேன்மை உருவதற்கான கருத்துக்களை சொல்லுகிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நமசிவாயங்கிற பேராலேயே வேதம் என்கிற புத்தகத்தை நான் பார்க்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தாதான் இந்த துங்கமுற மானா தொழு எத நங்கள் ராமலிங்கம் செய்த அருப்பா முறையை துங்கமுற மானா தொழு சிவபிரகாசம் செஞ்சு கொடுத்த சிறப்பு பாயிரம் இருக்குல்ல, மதுரை சிவபிரகாசர், இந்த திருவருட்பாவை நீ தொழுதாலே போதும் அப்படின்னு சொன்னா, தொழுதா போதும் தான். எப்ப போதும் கேட்டா, இது நமசிவாய என்கிற பெயர் விளக்கமாக இந்த புத்தகம் எனக்கு தெரிந்தால்தான். இது திருமுறை வரலாறுல எப்படி இருக்குது? கரையான் அரித்தது போக எஞ்சியது நமசிவாய. இப்ப நான் நமசிவாய எப்படி சொல்றேன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல நமசிவாயங்கிறத உள்ள இருக்கிற அர்த்தமா பார்க்கறது ஒண்ணு, பொருளா பார்க்கறது ஒண்ணு. இதுக்கு இடைவெளி என்ன? இப்ப நாம பண்ற ஆராய்ச்சியே சாதாரணமா ஏதோ நிறைய பேசுற மாதிரி தெரியும், கொஞ்சம் ஏதோ ஒன்னும் கொஞ்சம் தெரியாத மாதிரியும் தெரியும். ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, பேருக்கும் மந்திரத்துக்கும் உள்ள வேறுபாடு. இப்ப நான் என்ன சொன்னேன்? சரவணன் பேருக்கு என்ன அர்த்தம் தெரியும்ல உங்களுக்கு? சரவணன்னா முருகன்லாம் கிடையாது. முருகன்கிறது முருகன் தான் அவரு. ஆனா சரவணங்கிறதுனால முருகனுக்கு ஒரு பேர் உண்டு. என்னன்னா சரவண பொய்கை. அப்படின்னா என்ன? அதெல்லாம் கேட்டுக்கிறீங்களே தவிர, புராணத்தை தவிர அதுக்குள்ள போறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா சரவண பொய்கைனா தர்ப புல் இருக்கிற குளம். சரவணங்கிற தூய்மையான தர்பத்தான் முருகப்பெருமானோ என்கிற தீயை தடுத்து நிறுத்த வல்லது. அந்த குளத்துல தண்ணி தாண்டி போகாது. அந்த அளவுக்கு தர்ப புல் இருக்குது. அந்த தர்ப புல்லுல தீப்பொறி பட்ட உடனே தாமரையில குழந்தையா மாறுது. இதுதான் வரலாறு. அப்ப சரவணம்னா என்னன்னு கேட்டா, தடுக்கிறதுல வல்லமை உடையது. தர்ப புல்லு தான் பாவத்தை தடுப்பது, புண்ணியத்தை தருவது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேர் வருது. அப்ப சரகணம் அப்படின்னா தருப்பை. அதனால்தான் நான் தமிழ்ல பேர் வச்சுக்கும் போது தருப்பன்னு வச்சுக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, அப்ப நான் யாருன்னா அது எது சொன்னாலும் தடுத்துரும்பா, அது எதுவுமே அது கேட்காது, அது சொல்றதுதான் சரின்னு சொல்லும் அப்படின்றான்னு வச்சுக்க. ஓ, சரவணங்கிற பேர் விளங்குது. ஒரு உதாரணத்துக்கு என்ன ஒரு அந்த மாதிரி. ஆனா கூப்பிடுறத எழுப்புறது ஒண்ணு, என் பேரை விளங்க வைக்கிறது ஒண்ணு. இதுக்கு நடுவுல இந்த உறவை நீங்க பேர் வைக்கணும். நமசிவாயங்கிறது பொருள், பேருங்கிறது ஒண்ணு வருது இல்ல. இந்த நமசிவாயங்கிறத பொருளா நீங்க எங்க பார்க்கணும்னா, இப்ப நீங்க இவ்வளவு நல்ல வேலை நாமங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்ததுனால நமக்கு 1 மணி நேரம் கேப்ல அதை பத்தி சிந்தனை கிடைக்குது. என்னன்னா, இந்த அறிவு இல்லாத பொருள் தான் நம்ம உடம்பு, சரிதானே? அது ஒன்றும் சந்தேகம் இல்லையா? ஆனா மனிதன்கிற உடம்பு அந்த நினைச்ச உடனே ஒரு ஃபார்ம் தெரியுது. இது நமசிவாய. ஒரு சில நமசிவாய இப்ப பையன் எழுதுவான். இப்ப எல்லாரையும் எழுத சொல்லுவேன். நான் எழுத சொல்லிட்டு பையனை நோட் எடுத்துன்னு வர சொல்லுவேன். என்னடா இது ஹேண்டிகேப்டு மாதிரி இருக்குது, என்னடா உன் தலை பெருத்துருக்குது, காலை காணும், என்னடா உன் கை மட்டும் தாங்குது, மூஞ்ச காணான்னுவான். ஏன்னா எழுத்துல சிலது இப்படி பெருசா எழுதுவான்,
சிலதை சின்னதா எழுதுவான், சிலதை கீழே தப்பையா எழுதுவான், மேல பெருசா எழுதுவான். இதெல்லாம் ஹேண்டிகேப்ட் எழுத்து அப்படின்னு பண்ணாங்க. அந்த மாதிரி நமசிவாய நமக்கு வளர்ச்சி வச்சிருப்பான், நிமித்தி வச்சிருப்பான், பெருசாக்கி இருப்பான். இதெல்லாம் நம்ம வேலை. நமசிவாய தான் எல்லாருக்கும் மனுஷன். அச்சில வார்த்த மாதிரி எல்லாரும் அழகா இல்லைல்ல. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வருதுன்னா வினையை வச்சு இந்த நமசிவாய தப்பை யாரும் இப்ப நம்ம விநாயகர் செய்ய போறோம்ல, விநாயகர் வந்து அச்சு பிள்ளையார் வாங்கக்கூடாது. ஆளாளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சீங்கன்னா உங்க நமசிவாயாது. அந்த மாதிரி நமசிவாய நினைச்சீங்களேன், அது நீங்க எப்படி வேணாலும் செய்யுங்க. பிடிச்சாலும் புள்ளியார் தான், அச்சில போட்டாலும் புள்ளியார் தான். அதனாலதான் பிடிச்சா புள்ளியார்னா ஒண்ணு சாணியில பிடிச்சாலும் சரி, மஞ்சள்ல பிடிச்சாலும் சரி, களிமண்ல பிடிச்சாலும் சரி, அதுக்கு கொடுக்கிற வடிவம் என்ன, அந்த வடிவம் தான் என்னுடைய ஞானம். அப்படி கொடுத்தாதான் விநாயகர் சதுர்த்தசிக்கு நாம நமக்குள்ள இருக்கிற பெருமான பிடிக்கிறோன்னு அர்த்தம். நீங்க அச்சில வாங்கினீங்கன்னா அது வெளியில தான். அது அச்சு கையில புக்கு வீட்டுல நிறைய வாங்கி வைக்கிற மாதிரி தான். அது புக்கை வாங்கி வச்சுட்டு நீங்க விநாயகர் சதுர்த்தியில புக்கு படிப்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஞானத்துக்கு நான் வடிவம் கொடுக்கணும். அன்னைக்கு அந்த வடிவம் கொடுத்தாதான் எனக்கு என்ன இடர் இருக்குதுன்னு தெரியும். அப்படி இல்லைன்னா அது தெரியாது. அதனால விநாயகர் சதுர்த்தி நாம அப்படி கொண்டு போகணும். அதனாலதான் வந்து ஞானப்பேர் நபில வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. அதனாலதான் ஞானப்பேரை சொல்ல வைக்கணுமா அப்படி திருநாவுக்கரசர் சொல்றார். இப்ப நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாம முடிவெடுக்கிறது என்னன்னா முக்கியமான விஷயம் தான். யாரும் இந்த அளவுக்கு நாம போகல. எனக்கும் நமசிவாய என்று பெயர். எதை வச்சு? உடம்ப வச்சு. இறைவன் என்னுடைய உடம்புக்காக ஆடுற ஆட்டமும் நமசிவாய தான். புரிஞ்சு போச்சா? இது மந்திரம். ஆனா பேர்னு வர்றப்ப புல்லு, பூண்டு, பறவை தனித்தனியா மந்திரம் இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன பேரு? இப்ப ஐம்பூதத்துக்கு மந்திரம் இருந்தா இல்லையா? அதே மாதிரி பறவைக்கு ஒரு மந்திரம் உண்டு, கருடனுக்கு ஒரு மந்திரம் உண்டு, பருந்துக்கு அதான் பருந்துக்கு ஒரு மந்திரம், பாம்புக்கு ஒரு மந்திரம் இருக்குதா இல்லையா? நீங்க மந்திரவாதி ஆக தேவையில்ல. ஆனா ஒரு மந்திரம் எல்லாத்துக்கும் அச்சு மந்திரம் உண்டு. நமக்கு தான் டைரக்டா நமச்சிவாய இருக்கு, மற்றதுக்கெல்லாம் நமச்சிவாய இல்லை. ஆனா மந்திரம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்லலாம்? இதுதான் நாதன் நாமம். நாதன் பெயர்களால் பொருள்கள்ல இருக்கிறான். இந்த வேதத்துல நாமம் இருக்க இறைவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? இது வந்து திருமுறை தான், வள்ளல் பெருமானுடைய அருளிய திருமுறை. இதுல வந்து பெருமான் நமச்சிவாயவா தான் இருப்பான். இது வள்ளலாருடைய திருமுறை அப்படிங்கிற பேர் என்னன்னு கேட்டா நமசிவாயம் என்பதனுடைய பெயர். இது இங்கிலீஷ்ல வந்தா அந்த மாதிரி கிடையாது, பிரெஞ்சுல வந்தா கிடையாது. நமசிவாயம் என்பதனுடைய பெயராக வந்தால் தெய்வமணி மாலை. ஆனா நமசிவாயங்கிற பேர் கிடையாது. நமசிவாயத்தினுடைய பெயர்களாக உலகத்துல இருந்துதான் இறைவன் வேலை செய்யறான். இதுதான் ஒரு உண்மை. இப்ப நான் என்ன சொன்னேன், இந்த புத்தகம், போனு, பொறா, பறவை எல்லாத்துக்கும் நமச்சிவாயத்தினுடைய பெயர். ஆனா வேதத்துக்குள்ள நமச்சிவாயத்தை பார்வை திருஞான சம்பந்தர் சொன்னார்னா என்ன அர்த்தம்? அது அதுக்குள்ள ஆணவம், கண்மா, மாயை, இறைவன், ஆன்மா, இது எல்லாத்த பத்தின உறவை நீ பாருன்னு அர்த்தம். இப்ப நான் மந்திரம் உச்சரிக்கிறேன்னு வச்சுக்கலேன். இப்ப இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு புரியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் சேர்த்து வச்சு சொல்றேன். அடுத்த வாரம் சிவாய நமங்கிறத தனியா பார்ப்போம். ஆனா இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதோட அர்த்தம் என்ன அப்படின்னு புரியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கல்ல, சிவாய நம்ம அப்படின்னு சொன்னா சி என்றால் சிவன், வா என்றால் அருள், யா என்றால் ஆன்மா, நா என்றால் மறைப்பு, மா என்றால் மலம், இப்படின்னு ஒரு 5த்துக்கு எழுதிக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தை ஒரு பொருளா பார்க்காத, 2 பொருளா பார்க்காத, 5 பொருளா பாரு அப்படின்னு அர்த்தம். இந்த 5 பொருளோட விஷயமா தான் வேதத்தினுடைய உண்மையை நீ ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது திருஞான சம்பந்தர் சொல்ற அர்த்தம். சரியா? அதாவது சிவய நம என்பதனுடைய 5 பொருள் முடிவையும் வேதத்தில் கண்டு அதை அனுபவிக்க சொன்னால்தான் வேதத்தினுடைய உண்மையான முடிவு பார்த்ததாக அர்த்தம் என்று திருஞான சம்பந்தர் வேதம் 4னும் மெய்ப்பொருள் ஆவது என்று சொன்னார்.
ஆனா வேதம் என்கிற வடிவம் நமச்சிவாயம் என்ற பெயரால் ஆனது. அனுபவம் என்பது சிவய நம என்பதை தெரிந்து கொள்வது. இடையில இருக்கிறது யாரு? நாம தான், ஆன்மா தானே. அப்ப இந்த ஆன்மா அனுபவிக்கிறதுன்னு போயிட்டா சிவய நமனும் போவோம், ஓம் சிவயனும் போவோம், ஓம் சிவசண்முகனும் போவோம், அருட்பெருஞ்சோதினும் போவோம். அது தனிப்பா. ஆனா பொருளை பொறுத்த வரைக்கும் நமச்சிவாயத்தினுடைய பெயர்களும் நாதன் நாமமாகவும் நமசிவாய என்பதாகவும் தான் நீ முதல்ல புரிஞ்சிக்கணும். அப்படி புரிஞ்சுக்கினீங்கன்னா திருவொற்றியூருக்கு பேஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் ஏன்னா நான் என்ன சொல்ல வந்தேன், நான் விளையாடுறேன்னா என் பேரு, என் உடம்பு பேரு, என் உயிர் பேரு எதுவுமே கிடையாது. ஆனா உடம்பும் உயிரும் விளையாடிட்டு இருக்குது. இதெல்லாம் நமச்சிவாயம் கிடையாது. இதெல்லாம் நமச்சிவாயம் என்ற நாமங்கள். நமசிவாயம், அதாவது இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இங்க நமசிவாயங்கிறத நீங்க நமசிவாயன்ற சொல்லக்கூடாது. சரவணனும் நமசிவாயம் தான், சதாசிவமும் நமச்சிவாயம் தான், சந்திரசேகரும் நமச்சிவாயம் தான், பார்த்தசாரதே நமச்சிவாயம் தான். இதெல்லாம் இதுக்கு என்ன அர்த்தம்? நமச்சிவாய எனும் நாமங்கள். ஆனா நமச்சிவாயம் வந்துட்டா என் பேருக்கும் என் உயிருக்கும் சம்பந்தம் வரும், நான் விளங்கிடுவேன். அதை தாண்டி உயிர் அனுபவம் வந்தா சிவய நம வரும், அதை தாண்டி சிவசண்முகம் வரும், அதை தாண்டி அருட்பெருஞ்சோதி வரும். அப்படி போலாம் நம்ம என்பதாக சொல்லி இந்த அளவிற்கு நமக்கு விளங்க வைத்த திருமாவளை திருவள்ளுவர்